வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எப்போதாவது ரயில் டிக்கெட் புக் செய்து அதில் ஆர்ஏசி என்று பார்த்திருக்கிறீர்களா? அப்போது நான் பயணம் செய்ய முடியுமா முடியாதா என்று யோசித்திருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். இதை மிகவும் எளிமையாக புரிந்துகொள்வோம். ஆர்ஏசி என்றால் ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன். ஒரு ரயிலில் உள்ள அனைத்து கன்ஃபார்ம் பெர்த்களும் ஏற்கனவே புக் ஆகிவிட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியிருந்தாலும் ரயில்வே சில பயணிகளுக்கு ஆர்ஏசி டிக்கெட் வழங்கும். இதில் நல்ல விஷயம் என்னவென்றால் உங்களிடம் ஆர்ஏசி டிக்கெட் இருந்தால் நீங்கள் ரயிலில் பயணம் செய்யலாம். இது வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை விட நல்லது. பொதுவாக ஆர்ஏசி பயணிகளுக்கு உட்கார ஒரு சீட் கிடைக்கும். பல நேரங்களில் அந்த சீட்டை 2 ஆர்ஏசி பயணிகள் ஷேர் செய்வார்கள். பின்னர் பெர்த் காலியானால் முழு பெர்த் கிடைக்கும். இப்போது முக்கியமான விஷயம். ரயில் புறப்படும் முன் சிலர் தங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட்டை கேன்சல் செய்தால் காலியாகும் பெர்த்கள் முதலில் ஆர்ஏசி பயணிகளுக்கு வழங்கப்படும். அதனால் உங்கள் ஆர்ஏசி நம்பர் குறைவாக இருந்தால் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் வாய்ப்பும் அதிகம். உங்கள் ஆர்ஏசி ஸ்டேட்டஸை ரயில்வே வெப்சைட், மொபைல் ஆப் அல்லது பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் மூலம் எப்போது வேண்டுமானாலும் செக் செய்யலாம். உங்கள் ஆர்ஏசி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகவில்லை என்றாலும் நீங்கள் ரயிலில் பயணம் செய்யலாம். ஏனெனில் ஆர்ஏசி என்பது செல்லுபடியாகும் ரிசர்வேஷன். அதனால் உங்கள் டிக்கெட்டில் ஆர்ஏசி என்று இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பயணம் செய்யலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் முழு பெர்த்தும் கிடைக்கலாம். பயணம் செய்யும்போது உங்கள் டிக்கெட் மற்றும் செல்லுபடியாகும் அடையாள அட்டையை கண்டிப்பாக எடுத்துச் செல்லுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.